வெல்கம் டு எங்கள் வீட்டு கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் காரசாரமான கார சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இது தேங்காய் சட்னி கூட இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்த்துடலாம். நான் பார்த்தீங்கன்னா 2 தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 10-15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. இதுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்தா அவ்வளோக்கு டேஸ்ட்டு வராது. சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 10 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. 10 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கிடலாம். இதெல்லாம் நான் மிக்ஸி ஜாரில் சேர்க்குறேன். நம்ம வதக்க போகிறது கிடையாது. டைரெக்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து பச்சையாக தான் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். எடுத்து வச்ச அந்த மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. வரமிளகாயும் சேர்த்துருக்கோம். பூண்டுலேயும் காரம் இருக்கும், சின்ன வெங்காயத்துலேயும் காரம் இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்க இருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கலாம். சால்ட்டையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தாங்க அரைக்கணும். இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க. இதை இப்போ தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் நல்லா 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. நல்லா உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல வாசமனமாக இருக்கும் சட்னி. நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துருங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருங்க. இதில் நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு நம்ம சட்னி சேர்க்கலாம். உளுந்தம்பருப்பு கடுகு இதில் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ சட்னியை சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்ருங்க. இதை பொறுமையாக கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் வரையும் சிம்மில் வச்சுட்டு நல்லா இப்படி திரும்ப வதக்கி விடுங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி இதோடைய பச்சை வாசனை போகிற வரையும் நம்ம சிம்லே வச்சு நல்லா அப்படி கிளறி விட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருந்தோம்னா அதில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா பச்சையாகவே நம்ம அரைச்சி சாப்பிட்டா அது வேறு மாதிரி டேஸ்ட்டும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் சேர்த்து கடாயில் கிண்டிக்கிட்டே இருக்கிற டைமில் இதை பாதியாக நம்ம பச்சையோடு நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்காது. பச்சையாக அரைச்சி சாப்பிட்டா அது வேறு டேஸ்ட்டு இருக்கும். இந்த மாதிரி செஞ்சால் இதை கரெக்டாக நம்ம முடித்தா தான் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால இதை நல்லா திரும்ப நல்லா சிம்லே வச்சு கிண்டி விடுங்க. இது இட்லி தோசைக்கு, ஆப்பம், இடியப்பம், குழிப்பணியாரம் இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கையேந்தி பவன் ஸ்டைலில் நம்ம கார சட்னி செஞ்சிட்டோம். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக காரசாரமாக இருக்குது. இப்போவே இட்லி தொட்டு சாப்பிடணும் போல் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் வீட்டு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோலாம் நல்லா பாருங்கள். அதில் என்ன குறை நிறைகள் என்னன்னு எங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சொல்லியே ஆகணும். நான் அன்பான வேண்டுகோள். நான் நிறைய டிப்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். எங்களுடைய சேனலில் நிறைய உங்களுக்கு டிப்ஸு கொடுத்துருக்கேன். எப்படி சமைக்கிறது, நுணுக்கமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள்.